அண்மை செய்தி. சென்னை செங்கல்பட்டு உட்பட 13 மாவட்டங்களில் இரவு மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையம். அண்மை செய்தி. 13 மாவட்டங்களில் தற்போது மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தற்போது 13 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், வேலூர், திருவண்ணாமலையில் அதிக மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோன்று சென்னை, செங்கல்பட்டு உட்பட 13 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 13 மாவட்டங்கள்ல இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்காங்க. அந்த 13 மாவட்டங்கள் என்னென்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க லாவண்யா. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று இரவு 7 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது காலை வேளையில். அதே போல ஒரு குளிர்ந்த வானிலை நிலவுகிறது. நகரின் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்கிறது. குறிப்பாக ஈக்காடு தாங்கல், கிண்டி, கே நகர், அசோக் நகர், மேற்கு மாம்பலம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது மழை பெய்து வருகிறது. மேலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாவண்யா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.